அழகிய லைலா அவளது ஸ்டைலா அடடா பூவின் மாநாடா கை வலிக்குதே. ஏ ஜகி, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய உள்ள வச்சு பூட்டி இருக்கேன். இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பொண்டாட்டிக்கு அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்ட போறேன். அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். என்னையா நீ உன் வீட்டு வாசல நாய் மாதிரி காவல் காக்கிறதுக்கும் உன்னை பொண்டாட்டிக்கு அடிமைன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? என் பொண்டாட்டி இப்போ வீட்டுக்குள்ள இருக்கா, நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னது, உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்காளா? ஆமாயா, அதைத்தானே ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் சகல சேகரன் வீட்டுல ஏதோ சப்தகா பூஜை பண்றாங்களாம், அங்க நீ போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ என் பேச்ச கேட்கல, அதுக்குதான் அடிச்சு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன். இனிமே அவ எப்படி போறான்னு பாத்துறேன். ரொம்ப நல்லா இருக்கியா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? நான் இப்போ சேகரன் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். நாளைக்கு என்ன பிரசாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன். அங்க உன் பொண்டாட்டிய பார்த்தேன். நீ என்னடான காலி விட்ட காவல் காத்துக்கிட்டு இருக்க, அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. வாய்ப்பே கிடையாது. நான் தான் அவளை வீட்டுக்குள்ள தள்ளி தாழ்பால் போட்டு பூட்டினேன். அப்புறம் எப்படி அவ போவா? அப்பனா நான் சேகரன் வீட்டுல பார்த்தது உன் பொண்டாட்டியோட ஆவியா? யோ, உள்ள போய் ஒழுங்கா பாரியா. நான் என்னையா பாக்குறது? என் கூடவா வந்து நீயே பாரு. என்னடி பதிவிரத, உன்னை அடிச்சு வீட்டுக்குள்ள தள்ளி பூட்டு போட்டு வெளியில நான் அம்போடு காவல் காத்துட்டு இருக்கேன். என்னையே ஏமாத்திட்டு வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியாடி? அப்படியெல்லாம் பேசாதீங்க. இங்க துர்கா சப்தகா நடக்குது. பூஜைக்காக கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு கொடுக்கறேன், அவ்வளவுதான். மகமாய்கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு. எனக்கு நல்ல புத்தி வரணும்னு நீ வேண்டிக்கிட்டியா? நீ இங்க வராம இருந்தாவே எனக்கு நல்ல புத்தி நிம்மதி எல்லாம் கிடைக்கும்டி. வாடி வீட்டுக்கு போலாம். நடடி வா, வாங்கறல்ல வா. வாங்கறல்ல. என்ன இழுத்தா வரமாட்டேங்கிறா? என்னை விட இவளுக்கு அவ்வளவு பலம் வந்துருச்சா? ஏமா, சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி இப்போதைக்கு நீ நடுவுல வந்த? இவ என் பொண்டாட்டி, மரியாதையா கைய விடுமா. உன் பொண்டாட்டி வந்தது அம்மனுக்கு சேவை செய்யறதுக்கு. அவளை சேவையே செய்ய விடு, அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப நடந்த நல்லதே எங்களுக்கு போதும். இன்னும் நல்லது நடக்கணும்னா இவ நிரந்தரமா இங்கேயே இருந்துருவா. இவ கைய விடுமா. நம்பிக்கைதான் முக்கியம். நீ முதல்ல அவ கைய விடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நானே அவளை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விடுறேன். சுனிதா, நீ போ. இங்க பாருங்க, விளக்கு செய்யறமா. சாவித்திரி கதை, நலத்தமையந்தி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எவ்வளவு பூஜை பண்ணாலும் அவ்வளவுதான், எந்த பலனும் இல்ல. நீயும் உன் மனைவியும் சேர்ந்து துர்கா சப்தாகா பண்ணுங்க. அந்த அம்மன் உன் கோரிக்கையை நிறைவேற்றுவா. இது நிச்சயம் நடக்கும். அது சரி. ஒருவேளை நிறைவேற்றலன்னா நான் உன் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கறேன். இத நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு சாட்சி. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னு வையே, நல்லா குடிச்சிட்டு வந்து கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க விளக்கு கடைய உடைச்சு போட்டுருவேன். சரிப்பா,
அப்படியே செஞ்சுக்கோ. என் கோரிக்கை என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அப்புறம் நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லலாம் நீ பேச்சு மாத்த கூடாது. சொல்லு. நானும் என்னோட மனைவியும் இவங்க வீட்டுல நடக்கிற துர்கா சப்தாகால நீ சொல்ற மாதிரி கலந்துக்கிறோம். அதுக்கு பதிலா என் பொண்டாட்டி எனக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கணும். ஐயோ ஐயோ, இல்ல, இவன் பேச்ச நம்பாதீங்க. பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். சுனிதா தாயாகிற பாக்கியத்தை இழந்ததுக்கு காரணமே இவன் தான். அவ இந்த ஜென்மத்துல தாயாகாத அளவுக்கு இவன் தான் பண்ணிட்டான். சரிப்பா, உன் ஆசை நிறைவேறும். ஏய், இது விளையாட்டு நினைச்சே நீ? பேச்சுன்னா இப்படி இருக்கணும். ஒருவேளை என் பொண்டாட்டி கர்ப்பமாகவே இல்லனா என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. விளையாட்டு ஆரம்பிச்சது நீதானே. இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமும் எங்களுக்கு குழந்தை பிறக்கலனா நீயே இவங்க வீட்டுல இருக்கிற அந்த மல்லியை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு இவங்க யாரும் தடங்களா இருக்க கூடாது. இதுக்கு ஒத்துக்கிறியா? ஒத்துக்க வேண்டாம், ஒத்துக்காதீங்க. இவனுக்கு மல்லியை எப்படியாவது அடையணுங்கிற பேராசை இருக்கு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். உன்னோட இந்த விளையாட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் சொல்றத நீ கேளு. உன் பொண்டாட்டி தாய் ஆயிட்டானா நீ என்னைக்கும் எந்த காரணத்துக்கும் அவ மேல கைய ஓங்க கூடாது. சரி, ஒத்துக்கிறேன். இங்க பாரு, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்க. ஏன்னா என்கிட்ட பந்தயம் கட்டிட்டா பாண்டவர்கள் கிட்ட பந்தயம் கட்டின மாதிரி. அவங்க பொண்டாட்டியை இழந்தாங்க. இவங்க உன் பேச்ச கேட்டு அந்த மல்லியை இழக்க வேண்டியிருக்கும். உங்க அப்பாவை நினைச்சுதானே நீ இவ்ளோ பயப்படுற? அவரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ போக வேண்டிய பாதை இது இல்ல. நீ வந்த வழியிலேயே திரும்ப போய் வலது பக்கமா திரும்பு. மல்லி அங்கேயா இருக்கா? நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கியோ அது அந்த இடத்துல உனக்கு கிடைக்கும்.